வெல்கம் டு ஸ்பார்க் இன் தி டார்க். இன்றைக்கி நம்ம டாபிக் 10th இங்கிலீஷில் 4th போயமாக இருக்கிற தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் வந்துட்டு ஈசாப்னுடைய ஃபெர்பிள்ஸ் கலெக்ஷனில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம் தான். ஆக்சுவலாக ஃபெர்பிள்ஸ் அப்படின்றது மாரல் ஸ்டோரியை வந்து ஏதாவது ஒரு மாரலை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அது போயமாகவும் இருக்கும், ஸ்டோரியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் ஃபெர்பிள்ஸில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே அனிமல்ஸாக தான் இருக்கும். ஸோ கம் லெட்ஸ் சே, இந்த போயத்தோட மெயின் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஆண்ட் அப்படின்னா எறும்புன்னு தெரியும், கிரிக்கெட் அப்படின்னா அதுவும் ஒரு இன்செக்ட் தான். அதாவது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், குட்டியாக இருக்கும். தமிழில் பிள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸை வச்சு தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring. சில்லி அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே அந்த கேரக்டரையே முடிச்சிட்டாரு. அதாவது ரொம்ப ஃபூலிஸான ஒரு கிரிக்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா அக்யூஸ்டம்டு அப்படின்னு சொல்கிறாரு. அக்யூஸ்டம்டு அப்படின்னு சொன்னால் யூஸ்வலின்னு அர்த்தம். எப்போவுமே வழக்கமாக பாடிக்கிட்டே இருக்குமா. த்ரூ த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்டு ஸ்ப்ரிங். கே அப்படின்னா ரொம்ப சேர்ஃபுல்லாக, ரொம்ப ஜாய்ஃபுல்லான்னு அர்த்தம். அதாவது சம்மர்லேருந்து ஸ்ப்ரிங் வரைக்கும், சம்மர் சீசன்லேயும் சரி ஸ்ப்ரிங் சீசன்லேயும் சரி ரொம்ப பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கான். எது வரைக்கும் அப்படின்னா began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. எது வரைக்கும் அப்படின்னா வின்டர் வந்து அதனுடைய கபோர்டு அப்படின்னா அதனுடைய வீட்டில் உள்ள சமையலறைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அங்கே அது சேமித்து வைக்கிற ஃபுட்டு எல்லாமே எம்டி ஆகிற வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக ஜாய்ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டே பண்ணாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சான். எப்போ வந்து அதுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சோ, அதனுடைய கபோர்டு எம்டியாக இருக்குதோ, அப்போ தான் அது ரியலைஸே பண்ணுதான். செகண்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். நாட் அ crumb to be found on the snow covered ground, not a flower could he see, not a leaf on a tree. அதாவது க்ரம்ப் அப்படின்னா சின்ன தூள், ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கலையாம். ஏன் அப்படின்னா அந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஸ்னோ கவர்ட் ஆகிருக்கான். ஏன்னா என்ன சீசன் வந்துருச்சு? வின்டர் சீசன் வந்துருச்சு. ஸோ அந்த பனி பெய்தான், அந்த பனி ஃபுல்லாக வந்து கிரவுண்டை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கான். ஆக்சுவலாக அந்த பூச்சியெல்லாம் என்ன சாப்பிடும் அப்படின்னா பச்சை இலைகள் இதை தானே சாப்பிடும். அப்படி அந்த இலைகள் எதுவுமே இல்லை. ஒரு இலை இருந்தால் தானே அதில் புழுக்கள் இருக்கும், அதையும் இல்லை, எதுவுமே இல்லை. நாட் அ ஃப்ளவர் குட் ஹி see, ஒரு சின்ன ஃப்ளவரை கூட பார்க்க முடியல. நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ, ஏன்னா ட்ரீயில் கூட ஒரு லீஃப் கூட கிடையாது. லீஃப்னா இலையும் இல்லை. ஏன்னா எல்லாமே இலையுதிர் காலம் அப்படின்றதால நல்லா உதிர்ந்து எல்லாம் பனி பெய்கிற அந்த சீசன் வந்துருச்சு, வின்டர் சீசன் இல்லையா. ஸோ அது சாப்பிட்றதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பனியால் மூடப்பட்டு இருந்திருக்கு.